கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையில் 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தூங்கும் முன்பாக இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனம் ஆகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் இன்னைக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. உங்க வீட்டில் ஒரு டைரி இருந்தா நீங்க அழகா எடுத்து எழுதி வைக்கலாம். கொஞ்சம் ஆழமா வேணா சொல்லித்தரேன். என் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு என்ன தடையா இருந்துச்சு, அதை எப்படி மேற்கொள்ளணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணுமா, என்ன செய்யணும், அந்நிய பாஷை பேசணுமா, அது ஆவிக்குரிய வரங்கள ஒரு வரம். தேவனோட சமூகத்தில் எப்படி காத்திருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறாங்க. ஒரு வாரத்துல ஒரு 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம், சில குடும்பத்தில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், அவ்வளோதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக டைம். காலையில் சர்வீஸ் போயிடுச்சுன்னா 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மற்ற சர்வீஸ் 2 மணி நேரம், சில இடத்துல 3 மணி நேரம், சில இடத்துல 4 மணி நேரம். பாஸ்டருக்கு ஏதாவது உதவி பண்ணால் கூட கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. சில குடும்பத்தில் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாதி நாள் சர்ச்சில் இருந்து எல்லா ஹெல்ப்லாம் பண்ணி கொடுப்பாங்க, உதவி பண்ணுவாங்க, கூட இருப்பாங்க. இன்னுமாக மற்ற கிராம ஊழியத்துக்கு, சுவிசேஷ ஊழியத்துக்கு, சண்டே கிளாஸ் இப்படி நிறைய அட்டன் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா 7 நாளுமே 24 மணி நேரம் இருக்கு. இந்த 7 நாள்ல 24 மணி நேரத்துல நான் எப்படி வாழ்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இருக்கிறேன்னா இல்லை நான் உலகத்துக்குள்ள ஒரு வாழ்க்கையில தான் நான் வாழ்றேன்னா, இன்னைக்குள்ள செய்தி மூலியமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும், நீங்களே கண்டுபிடிக்க முடியும். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், டேஸ்ட், ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றோம், இல்லை ஒரு பழம் வாங்கி சாப்பிட்றோம், இல்லை ஒரு இனிப்பு நிறைய நம்ம சொல்லலாம். உங்களுக்கு சாப்பிட்ட உடனே இது நல்லா இருக்கு, இதில் கொஞ்சம் உப்பு கூட இருக்கு, இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கு, இதில் இனிப்பு ரொம்ப குறைய போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் சொல்லுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா முதல்ல இயேசுவை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளணும். அவர் எவ்வளவு அன்பா இருக்காரு, நம்ம மேல எவ்வளவு இரக்கமா இருக்காரு, நமக்காக தம்முடைய சொந்த இரத்தத்தை தந்திருக்கிறார். எதுக்காக? நம்ம பாவத்திலே வாழவா? கிடையாது. நம்ம அக்கிரமத்திலே வாழவா? கிடையாது. நம்ம இஷ்டம் போல வாழவா? கிடையாது. நமக்காக சொந்த ஜீவனை தந்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு நம்மளை கூட்டு போகணும், பரலோகத்துக்குள்ள கூட்டு போகணும். இந்த பூமியிலே எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கும்போது தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குறது. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ராஜாவை அறிந்து கொண்டால் அந்த குடும்பத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாற்றம் கிடைக்கும், வந்திருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படி வந்துச்சு. நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2014 ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டம். 2014 ஒரு நேரம் சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படிலாம் இருக்கும்போது பரிசுத்தவான்களை போய் பார்க்க ஆரம்பிச்சேன்.
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் சாப்பாடு போடுவாங்க, அங்கே போய் சாப்பிட்டுட்டு வருவேன், அழுதுகிட்டே சாப்பிட்டு வருவேன். எனக்கு கையில் காசு இருக்காது. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஜெபம் பண்ணும்போது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா, என் வாழ்க்கையில் உள்ள எல்லாமே மாறிடாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவேன். பொறுமையாக நிற்பேன், எனக்கும் ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. இப்படிலாம் 2014, 2015, 2016 வாழ்ந்திருக்கேன். 2016 தான் முழு நேரம் ஊழியத்துக்கு வரேன். இதை ஏன் காலையில் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், டேஸ்ட், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்மளை எப்படி மீட்டெடுக்கிறார், அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார், நமக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தார். நம்முடைய தலைமுறை சாபத்தை சிலுவையில் சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்தை சிலுவையில் சுமந்தார், நம்முடைய பாவத்தை சிலுவையில் சுமந்தார், நம்முடைய பலவீனத்தை சிலுவையில் சுமந்தார், நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். எல்லாம் இன்று நாம் விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் என்ன தந்தாரு? நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு மனுஷன் தாயின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே, பிறக்கும் போதே, வயிற்றுல இருக்கும் போதே பாவத்துலதான் உருவாராம். இந்த பூமியில வாழ்ற காலத்துல எத்தனை விதமான பாவம் இருக்கு. நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யலன்னா பாவமா? தீய நோக்கம் பாவமா? எத்தனை பாவம் இருக்கு. ஒரு மனுஷன் எத்தனை காரியத்திலே பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். பாவத்துல இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்துல வெளிப்படுறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறார். அவருடைய சமூகத்துல போய், அப்பா, என் வாழ்க்கையில இவ்வளவு குறை இருக்கு, நான் இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன், என் வாழ்க்கையில இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கேன், நான் கர்த்தரை விட்டு நான் தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் பாவத்தை மன்னிப்பீங்களா, என் குற்றத்தை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல போய் நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் போது, அப்பா, என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டா, என் பையன் என்கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மளை கழுவி சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம மனம் திரும்பி வாழும்போது நம்ம எப்படி வாழ வேண்டும், அதுதான் இன்னைக்கு உள்ள செய்தி. நான் இயேசு கிறிஸ்து ராஜன்கிட்ட வந்துட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டது. சரி, இது முதல் ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? அவர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், நம்ம எப்படி ருசி பார்க்கிறோம், எப்படி டேஸ்ட் பார்க்கிறோம்? என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, என் தலைமுறை சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்துட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, எனக்காக தான்ப்பா நீங்க சிலுவையில பிற்கப்பட்டீங்க, எனக்காக தான்ப்பா, எனக்காக தான்ப்பா, எனக்காக தான்ப்பா, என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க, எங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க, எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே, எங்களுக்காக அப்படின்னு சொல்லி அவர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், டேஸ்ட் பார்த்தது உண்டானால், வீட்டுல ஒரு சமையல் பண்றாங்க, அந்த சமையல்ல உப்பு மட்டும் போடாம இருக்கட்டுமே பார்ப்போம். மறுபடியும் போய் ஆட்டோமேட்டிக்கா உப்பு போட்டுருவாங்க, அவங்க கை உப்பு எடுத்து போட்டுருவாங்க. டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு இல்லையா, உடனே உப்பு ஏத்தப்படும், அப்பதான் சாப்பிட முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்து ராஜாவை எந்த அளவுக்கு நான் டேஸ்ட் பார்க்கிறேனோ, அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், நான் 2014 ரொம்ப கஷ்டப்படும் போது கண்ணீரோடு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி, அந்த சர்ச்சில் என்ன சாப்பாடு கொடுக்குறானோ சாப்பிட்டு வருவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான், பல உபத்திரத்துல இருக்கும்போது தான்
என் பாவத்தை மன்னிச்சுவாரா? நான் விக்கிரகத்தை மட்டும் ஒரு ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் ஓட்ட பேரு, 13 லட்சம். ஆனா இந்த பாவத்தை இயேசு மன்னிப்பாரான்னு சொல்லி நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் அவருடைய சமூகத்துல கேட்பேன். நான் விக்கிரகத்துக்கு போய் பணம் கொடுத்துருக்கேனப்பா, என் பாவத்தை நீங்க மன்னிப்பீங்களா? நான் இப்படி ஒரு மனுஷனை நம்பி பின்னாடியே போயிட்டேனே, ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்பி போயிட்டேனே, ஒரு கத்தாழையை நம்பி போயிட்டேனே, ஒரு பொம்மையை நம்பி போயிட்டேனே, ஒரு விக்கிரகத்தை நம்பி போயிட்டேனே, ஒரு மனுஷனை நம்பி போயிட்டேனே, என் பாவத்தை மன்னிப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். தாழ்த்தினேன், தர மட்டும் தாழ்த்தினேன். அப்பா, நான் பாவம் பண்ணிட்டு வந்து நிற்கேன்ப்பா, என் பாவத்தை மன்னிப்பீங்களா? இப்படிதான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இப்படி ஜெபிக்கும் போது எந்த அளவுக்கு தாழ்த்தணும், அவருடைய சமூகத்துல எந்த அளவுக்கு கண்ணீரோடு விழுந்து எழுந்தணும், அந்த அளவுக்கு அழகா தூக்கி எடுத்தார். இன்னைக்கு காலையில செய்தி என்ன தெரியுமா? அவர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் டேஸ்ட் பார்த்தேன்னா, அதுதான் முதல் கேள்வி. ஏன்னா சில குடும்பத்துல டேஸ்டே பார்க்க மாட்டாங்க. இயேசு எப்படிப்பட்டவர் தெரியாது. சும்மா ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு ஒரு மணி நேரம் போய் உட்காந்துட்டு வருவாங்க. சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது செல்போன் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை வாட்ஸ்அப் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை ஃபேஸ்புக் போய் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை யூடியூப்ல போய் பார்த்துட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கும்போதே நிறைய குடும்பத்துல நடக்கு. இயேசு எப்படிப்பட்டவர் அவங்களுக்கு தெரியாது. அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்காரு. அவர் மேல உண்மையான அன்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க சர்ச்சில் போய் செல்போன் எடுத்து விளையாட மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை தான் வாழ்றாங்க. கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை, அவர் மேல அன்பு இல்லை. அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்காரு, அந்த உணர்வு கூட சில குடும்பத்துல இல்லை. இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு, இஷ்டம் போல கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாச்சு, இஷ்டம் போல பொய் பேச ஆரம்பிச்சாச்சு, இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் எப்படி ஆவியில வளர முடியும்? ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் கேட்கிறேனே, இப்ப நான் தான் இருக்கிறேன், நான் பைபிளும் வாசிக்கல, ஜெபமும் பண்ணல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல, தேவனை துதிக்கல, என் வாழ்க்கை எப்படி போய் ஒரு இருண்ட வாழ்க்கை போல இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 24 மணி நேரம் செல்போன் சார்ஜ் போட்டு தானே நீங்க கரெக்டா வைக்கிறீங்க. எப்பமெல்லாம் செல்போன்ல சார்ஜ் குறையுதோ முதல்ல சார்ஜ் போடுறீங்க, அது ஃபுல்லானதான் கரெக்டா அந்த ஒயர் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பின்ல இருந்து கையில எடுப்பாங்க. அதுவரை சார்ஜ் ஏறட்டும், இன்னும் கொஞ்சம் சார்ஜ் ஏறட்டும், இன்னும் கொஞ்சம் சார்ஜ் ஏறட்டும் சொல்லி அந்த செல்போனை பார்த்துட்டு அதில் வச்சிருவாங்க. எதுக்கு? ஃபுல் சார்ஜ் தான் ஃபோனை யூஸ் பண்ண முடியும், அப்பதான் ஒரு நாள் யூஸ் பண்ண முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 24 மணி நேரம் நான் ஆவியில இருக்கணும்னு நினைச்சேன்னா, நான் எவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்து ராஜாவை தேடணும்? நல்ல கேள்வியா? 24 மணி நேரம் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திருக்கணும் அப்படின்னா, நான் இயேசுவை எந்த அளவுக்கு நான் தேடணும்? என் உடம்புல எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்கணும்? செல்போன்ல 100% சார்ஜ் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் அப்படிம்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் 100% சார்ஜ் இருக்கிறேன்னு சொல்லி நான் முதல்ல என்னைய செக் பண்ணி பார்க்கணும். நான் இன்னைக்கு காலையில பைபிள் வாசித்தேன்னா, நான் இன்னைக்கு ராத்திரி பைபிள் வாசித்தேன்னா, இன்னைக்கு பகல்ல சும்மா இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்? நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா, நான் தேவனை தேடணும். தேவன் மேல எனக்கு அன்பு இருந்துச்சுன்னா அவருடைய சமூகத்துல போய் நான் காத்திருப்பேன். அவர் தயவுள்ளவர் என்பதை நான் ருசி பார்த்தது உண்டானால், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்பு நிறைந்தவர், அவர் கிருபை நிறைந்தவர், நான் ருசி பார்த்தது உண்டானால் நான் அவருடைய சமூகத்துல போய் ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்துருவேன். என் வாழ்க்கையில மிகுந்த உபத்திரத்துல இருக்கும்போது அவரை தேட ஆரம்பிச்சேன். அவரை தேடும்போது எப்படி தெரியுமா தேடினேன்? இரவும் பகலுமா தேடினேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து, சும்மா இருக்கும்போதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசித்து, வசனம் இப்படி எழுதியிருக்கு, நான் இப்படி இல்லையே, வசனம் இப்படி எழுதியிருக்கு, நான் இப்படி இல்லையே, அப்ப என் வாழ்க்கையில இவ்வளவு மிஸ்டேக் இருக்கா, இவ்வளவு மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லி வசனத்தை தியானித்து என்னை நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நித்திய ஜீவன் உண்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன தெரியுமா பிரச்சனை? கையில செல்போன் தான் பிரச்சனை. சில குடும்பத்துல கடன் நினைப்பாங்க,
சில குடும்பத்தில் வாழ்க்கையே எல்லாம் போச்சுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ செல்ஃபோன் நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ராத்திரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யார்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க, எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்க. சில குடும்பத்தில் அப்படிலாம் போயிட்டுருக்கு, இஷ்டம் போல் போயிட்டுருக்கு, வாழ்க்கையே வேறு லைனில் போயிட்டுருக்கு. அவங்களாம் இயேசுவை இன்னும் டேஸ்ட்டே பார்க்கல. அதனால இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். நைட் ஆனால் தண்ணி அடிக்க போயிருந்தாங்க, பகல் நேரத்தில் சிகரெட் அடிக்கிறாங்க, சும்மா இருக்கும்போது புகையில போடுறாங்க, அப்புறம் கஞ்சா பழக்கம் இருக்குது, அப்புறம் விபச்சார அடிமை இருக்குது, விக்கிரத்தில் போய் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி இயேசுவை டேஸ்ட் பார்த்துருப்பாங்க? கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் அவர் எனக்காக ஜீவனை தந்திருக்காரு. எனக்காக தானே மரிச்சாரு, ஏன் பாவத்துக்காக தானே மரிச்சாரு, ஏன் அக்கிரமத்துக்காக தானே இயேசு மரித்தார், என்னுடைய தலைமுறை சாபத்துக்காக தானே இயேசு சிலுவையில சுமந்தார். அவர் எனக்காக பிற்கப்பட்டாரு. என் மேல எவ்வளவு அன்பா இருக்காரு. என் மேல அன்பா இருக்கிறதுனால தானே எனக்காக ஜீவனை தந்தார். அவருடைய அன்பை நான் உணர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாச்சுனாலே அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேட ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த உலகத்துல எதுவுமே பெருசா தெரியாது. நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன் 2016. எப்படி தெரியுமா வந்தேன்? சுவிசேஷ ஊழிய அறிவிக்குன்னு சொல்லி தான் வந்தேன். கர்த்தர் இந்த நிமிஷம் வரைக்கும் கிருபை இருக்காரு. என்ன காரணம்? உலகத்துக்குள்ள எப்படியாவது இயேசு சொல்லணும், இயேசு ரட்சகரை சொல்லணும், அவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்த சத்தியத்தை சொல்லணும். அவர் என்னை தூக்கி எடுத்தார், என் பாவத்தை மன்னிச்சார், என் அக்கிரமத்தை மன்னிச்சார் வார்த்தையை எல்லா தேசத்துக்கும் சொல்லணும். கர்த்தருடைய கிருபையினாலே தேவனர்களை அப்ப மனுஷா மூலியமா எந்தெந்த நாட்டுக்குள்ள பாக்குறீங்களோ எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய அன்பை ருசி பார்த்தேன். கண்ணீரோடு ஜெபிக்கும் போது எவ்வளவு காரியங்கள் வெளிப்படுத்தினார் தெரியுமா? அநேக காரியங்கள் வெளிப்படுத்தினார். கிருபையாக மன்னிக்கிறார். இனி நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அவருடைய அந்த அன்பை உணர ஆரம்பித்தேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ என்கிட்ட இவ்வளவு பாவம் இருக்கா, என்கிட்ட இவ்வளவு பாவம் இருக்கா. 2வது வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. சகல துர்க்குணத்தையும். ஒரு குடும்பத்திலே இயேசுவை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவங்க முதல்ல கண்டுபிடிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சகல துர்க்குணத்தையும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் 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 சொல்லி நிறைய குடும்பத்துல ஆசை இருக்கு. என்னையும் சேர்த்தான், எனக்கும் ஆசை இருக்கு. ஆனால் நம்ம எங்க மிஸ்டேக்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம அழகா கண்டுபிடிக்கலாம். இன்னைக்குள்ள செய்தியில நம்ம கண்டுபிடிக்கலாம். சகல துர்க்குணத்தையும், தீய குணம், கெட்ட குணம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு குணம் துர்க்குணம். இன்னும் கூட கொஞ்சம் சொல்லணும்னா பிசாசு வர்றதுக்கு வாசலை திறந்து வச்சிருப்பாங்க. இப்ப ஈஸியா புரியும். பிசாசு வர்றதுக்கு வாசலை விரிவா திறக்கப்பட்டு வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல துர்க்குணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு வந்துருவான். ஏன்னா அவன் தான் துர்க்குணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசுவை ருசி பார்த்தாச்சு அப்படின்னா அந்த இடத்துல சகல துர்க்குணம் இருக்கக்கூடாது. துர்க்குணம் உள்ள வந்துட்டு அப்படின்னா கர்த்தரை விட்டு மறந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப அழகா புரிஞ்சிருக்கும். ஒரு குடும்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு நற்கரை எடுக்கிற பிள்ளைகள் தான், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான், அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிற பிள்ளைகள் தான். ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போனா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப அதான பிரச்சனை. இப்ப நான் ஆவியில இருக்கிறேன்னா, நான் மாம்சத்துல இருக்கிறேன்னா, நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன செஞ்சுட்டு இருக்கேன், நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க வேற நாட்டுல இருப்பீங்க, வேற சூழ்நிலை இருப்பீங்க, காலையில அழகா செய்தி கேட்குறீங்க. நீங்க ஆவியில இருக்கிறீங்களா, மாம்சத்துல இருக்கிறீங்களா, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த வசனத்தை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். சகல துர்க்குணத்தையும். ஒரு குடும்பத்துல சகல துர்க்குணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மனுஷன் ஆவியில இல்லைன்னு அர்த்தம். அந்த இடத்துல பிசாசு அழகா வந்துட்டு போயிட்டு இருப்பான். இப்ப அழகா ஈஸியா புரியும். இது முதல் பாயிண்ட்.
எங்கெல்லாம் கெட்ட குணம் இருக்கோ, சகல கெட்ட குணம் இருக்கோ, அந்த இடத்துல பிசாசு வந்துட்டு போயிட்டு இருக்கான். ஏன் பிசாசு வந்துட்டு போறான்னு சொல்ல வேண்டியது அப்படின்னா, நம்ம மக்கள் 100க்கு 100 மனம் திரும்பணும்னு சொல்லி அந்த மன விருப்பமே இல்ல. காலையில ஒரு செய்தி கேட்பாங்க. மறுபடியும் பழைய பகல்ல போய் நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது, இஷ்டம் போல வாழ்றது. அப்புறம் இஷ்டம் போல தேவையில்லாத துர்க்குணத்துல வாழ்றது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்ல. ஒரு ஆசீர்வாதமே இல்ல. வாக்குத்தத்தம் இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறல. ஏன் நிறைவேறல? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நிறைவேறும். காத்திருந்தா நிறைவேறும். அவருடைய சமூகத்துல தரித்திருந்தா நிறைவேறும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சர்ச்சைக்கு போறதே விட்டுட்டாங்க. நிறைய குடும்பத்துல இப்ப அப்படியும் பிரச்சனை இருக்கு. கேட்டா சர்ச்சில் பாஸ்டர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. எத்தனை குடும்பத்துல சர்ச்சைக்கு போறத விட்டாங்க தெரியுமா? யோசித்து பாருங்க. இருக்கு, செய்தி இருக்கு, இன்னும் இருக்கு. சகல துர்க்குணத்தையும், ஒரு குடும்பத்துல சகல துர்க்குணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தேவையில்லாம பரிசுத்தவான்களை தப்பா பேசுவாங்க, நீதிமான தப்பா பேசிட்டு இருப்பாங்க. நீதிமான யாராவது தப்பா பேசினா அவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. யாராவது நீதிமான போய் கையை நீட்டினாங்களோ அவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க. தேவன் எவர்களை அழைக்கிறாரோ அவர்களை நீதிமானா மாற்றி இருக்கிறார். தேவன் தான் ஒரு மனுஷனை நீதிமானா மாத்துறாரு. அந்த நீதிமான போய் துர்க்குணம் உள்ள இருக்கும்போது, சகல துர்க்குணம் உள்ள இருக்கும்போது யாரையாவது பரிசுத்தவான போய் தப்பா பேசிட்டு இருப்பாங்க. அவங்களால ஆவியில வளர முடியாது. ஏன்னா அவங்க நாவுல தேவையில்லாம பரிசுத்தவான தப்பா பேசிட்டு இருப்பாங்க. இது முதல் பாயிண்ட். ஆவியில வளரணும் அப்படின்னா சகல துர்க்குணம் உள்ள இருக்கக்கூடாது. சகல துர்க்குணம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்க மாம்சத்துல இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு பாவத்துல அடிமையில இருப்பாங்க. அவங்க இதயத்துக்குள்ள தேவையில்லாத கெட்ட குணம், அசுத்தமான குணம், அருவருப்பான குணம், தீட்டு, இல்லைன்னா விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இதெல்லாம் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கும். சகல துர்க்குணம் அப்படின்னாலே இதுக்கு அர்த்தம், இவ்வளவு அர்த்தம் இருக்கு. ரெண்டாவது, சகலவித கபடத்தையும். இப்போ ரெண்டாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஏமாற்று. எப்படியாவது ஏமாத்தியாவது சொத்து சம்பாதிச்சிடணும். இப்ப நிறைய குடும்பத்துல ஒண்ணு மாமியாரை ஏமாத்திடணும், இல்ல அம்மா அப்பாவை, இல்லைன்னா வெளியில போன இடத்துல, இல்லைன்னா நிறைய பாயிண்ட் அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வாயை திறந்தாலே போய் எப்படியாவது அடுத்த வீட்டு சொத்தை எழுதி ஏமாத்தி சொத்து சேர்க்கணும், ஏமாத்தணும். ஏமாத்துற என்ன கேரக்டர்? அது பிசாசுனுடைய கேரக்டர். அந்த இடத்துல பிசாசு வருவானா வரமாட்டானா? சகலவித கபடத்தையும், சகலவித என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நிறைய ஏமாற்றம், ஒன்று ரெண்டு ஏமாற்றம் இல்ல, நிறைய ஏமாற்றம். சில குடும்பத்துக்குலாம் யாரையா ஏமாத்தினாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னா இன்னைக்கு எவனை ஏமாத்தலாம் அப்படின்னு ஒரு குரூப் அலைஞ்சிட்டு இருக்கும். எப்படியாவது யாரையா ஏமாத்திடணும். ஏமாத்தி ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை பொய் பேசுறாங்க. சகலவித கபடத்தையும் எப்படியாவது ஏமாத்தி 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 சம்பாதிக்கணும். அதை வீட்டில் கொண்டு வந்தா வீட்டை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? ஏமாத்தி சம்பாதிச்சா அந்த குடும்பத்துல அது ஆசீர்வாதமா சாபம் தான். ஏன் சாபம்னு சொல்ல வேண்டியதுன்னா நிறைய குடும்பத்து தெரிய மாட்டுது. வாயை திறந்தா பொய், வாயை திறந்தா ஏமாத்தி ஏமாத்தி தான் பணம் வீட்டுக்கு கொண்டு வராங்க, சம்பாத்தி பண்ணி கொண்டு வராங்க. அப்ப அந்த குடும்பத்துல எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? சகலவித கபடத்தையும். அடுத்தாப்புல மூணாவது, வஞ்சகங்களையும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஒண்ணு பொய்யா இருக்கலாம், இல்ல தந்திரமா இருக்கலாம், ஏமாத்துறது. வஞ்சகங்களையும் தந்திரங்களையும். நல்ல தந்திரம் நிறைய குடும்பத்துக்குள்ள மனைவிக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, மாமியாருக்கு தெரியாம, அம்மா அப்பாவுக்கு தெரியாம, வேலை பார்க்குற இடத்துல ஓனருக்கு தெரியாம, ஸ்டாஃபுக்கு தெரியாம, எத்தனை இடத்துல தந்திரம் தந்திரம் தந்திரம். தந்திரமான ஒரு காரியம் உள்ள இருக்கும்போது பிசாசு தான் தந்திரம். தந்திரம்னா யாருன்னா பிசாசு தான், வலுசற்பம். எங்கெல்லாம் தந்திரம் இருக்கோ அங்கெல்லாம் வலுசற்பம் இருக்கு. நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா தந்திரம் இருக்கும். தந்திரமான சில கேரக்டர், தந்திரமான காரியங்கள், யாருக்குமே தெரியாம தந்திரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வலுசற்பம். அவங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும்? ஒரு குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா துர்க்குணம் உள்ள இருக்கக்கூடாது.
கபடு, பொய் உள்ள இருக்கக்கூடாது. ஏமாத்துற உள்ள இருக்கக்கூடாது. யாரையும் ஏமாத்த வேண்டாம். உண்மையா வாழ்வோமே. வேதம் அதைத்தானே சொல்லுது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன். ஒரு மனுஷன் உண்மையா வாழ்ந்தாச்சுன்னா பரிபூர்ணமான ஆசீர்வாதம். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நீதிமான் துர்க்குணமா இருப்பாங்களா? யோசித்து பாருங்களேன். ஒரு நீதிமான் அப்படின்னா அவங்க இருதயம் செம்மையா இருக்கும், உண்மையா இருக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் எப்படி இருப்பாங்க? அவங்க இதயத்துக்குள்ள துர்க்குணம் வரக்கூடாது. அவங்க இதயத்துக்குள்ளே சகலவித ஏமாற்ற ஒரு குணம் வரக்கூடாது. கபடு உள்ள வரக்கூடாது. 3வது தந்திரம் உள்ள வரக்கூடாது. நீதிமான் இதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு நீதிமான் எப்படி வாழணும் அப்படின்னா இதயத்துக்குள்ள வேதம் இருக்கணும். இதயத்துக்குள்ள வேதம் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். அப்ப இதயத்துக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா தேவன் அருளிய வேதம். அந்த வேதம் உள்ள வரணும் அப்படின்னா இதெல்லாம் முதல்ல உள்ள இருக்கக்கூடாது. சகலவித கபடு உள்ள இருக்கக்கூடாது. சகலவித தந்திரம் உள்ள இருக்கக்கூடாது. சகல விதமான துர்க்கணமும் உள்ள இருக்கக்கூடாது. இது 3 பாயிண்ட் முடிஞ்சிருக்கு. 4வது பொறாமை. இப்ப நிறைய வீட்டுக்குள்ள எது அலையுது அப்படின்னா பொறாமை தான் அலையுது. அது ஒரு ஆவி. பொறாமை. அவன் நல்லா இருக்கான், அவ நல்லா இருக்கா, அவங்க நிறைய நகை போட்டிருக்காங்க, அவங்க வீடு காரு எல்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கே, அந்த குடும்பம் நல்லா இருக்கே, அந்த குடும்பம் நல்லா இருக்கே. லாஸ்ட் இந்த குடும்பத்துல பார்த்தா நிம்மதியா இருக்காது, சந்தோஷமா இருக்காது, படுத்தா தூக்கமும் வராது. ஏன்னா அடுத்த வீடை எட்டி பார்த்துட்டாங்கல்ல. அடுத்த வீட்டுக்குள்ள போய் ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை தான். அதான் பொறாமை. அப்ப அடுத்த வீட்டுல போய் நம்ம என்ன பார்க்குறோம்? மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? பொறாமையோடு பார்க்குறோமா, நல்ல குணத்தோடு பார்க்குறோமா? அதை நம்மளே யோசித்து பார்க்கலாம். 5வது சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. புறங்கூறுதல். ஒரு வீட்டில் 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, கணவன் மனைவி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இல்லைன்னா பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா எதை பேசுறாங்க? புறங்கூறுதலை பேசுறாங்களா, இல்லை அவங்களுடைய நல்ல காரியங்களை பேசுறாங்களா, இல்லை பைபிள் வசனத்தை உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்களா? எதை உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க? சகலவித புறங்கூறுதலையும் புறங்கூறிட்டே இருப்பாங்க. அவ அப்படி, அவன் அப்படி, அந்த குடும்பம் அப்படி, அந்த பிள்ளை இப்படி, எத்தனை காரியம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா சகலவித புறங்கூறுதலை ஒழித்து விட்டு. ஒழித்து விட்டுன்னா ஃபுல்லா டோட்டலா எல்லாத்தையும் எடுத்து போட்டுருணும். இதெல்லாம் உள்ள இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அடுத்த பாயிண்ட் வருது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசினேன். ஒரு 2 நிமிஷம் நான் மறுபடியும் கூட பேசுறேன். இயேசு மேல எனக்கு அன்பு இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய அன்பை நான் ருசி பார்த்தேன் அப்படின்னா, அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் மன்னிக்கிறது தயவு பெருத்திருக்கிறார், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய அன்பை நான் ருசி பார்த்து உண்டானால் கல்வாரியில் எனக்காக தம்முடைய சொந்த ரத்தம் கடைசி ரத்தம் தந்திருக்கிறார். எனக்காக முள்முடி, எனக்காக 5 காயங்கள், எனக்காக பிற்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா என் வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும். மெதுவா மாறும்போது தான் அந்த சகல துர்க்குணம் என்னை விட்டு வெளியில போகும். அவர் மேல எவ்வளவு தூரம் நான் அன்பா இருக்கிறேனோ அந்த நிமிஷமே அந்த துர்க்குணம் என்னை விட்டு வெளியில போயிடும். அந்த கபடு என்னை விட்டு வெளியில போயிடும். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வெளியில போயிடும், தந்திரமா வெளியில போயிடும். ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துவை நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவ நினைச்சு பார்க்க ஆரம்பிச்ச உடனே என் இதயத்துக்குள்ள துர்க்குணம் இருக்காது. நான் இயேசு கிறிஸ்து ராஜாவை நினைச்சு பார்க்க ஆரம்பிச்ச உடனே சகலவித கபடு எனக்குள்ள இருக்காது. இயேசு கிறிஸ்து ராஜாவை நான் நினைச்சு பார்க்க ஆரம்பிச்ச உடனே எனக்குள்ளே தந்திரமான ஆவி இருக்காது. இயேசு கிறிஸ்து ராஜாவை நான் நினைச்சு பார்க்க ஆரம்பிச்ச உடனே எனக்குள்ள பொறாமை இருக்காது. இயேசு கிறிஸ்து ராஜாவை நான் நினைச்சு பார்க்க ஆரம்பிச்ச உடனே நான் யாரையும் புறங்குற மாட்டேன். இதெல்லாம் எப்போ நடக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேல நான் எவ்வளவு ஆசையா இருக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய இருதயம் மாற்றப்படும்.
அப்ப நான் எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் மேல நான் எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறேனோ, அதான் சொல்லியிருக்கு. கர்த்தர் தயவுள்ளவர் என்பது ருசி பார்த்தது உண்டானால் டேஸ்ட். எனக்காக அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. நான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணுமே. இந்த பூமியில நான் எப்படி வாழணும்? எப்படி வாழ்றேன்? என்ட்ட எவ்வளவு குறை இருக்கு? நான் இன்னும் எவ்வளவு மாறணும்? அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னாலே, அவனோட வாழ்க்கையில சகலமும் ஜெயம்தான். அந்த ஜெயம் எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து ராஜாவை நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இதயத்துக்குள்ள மாற்றம். அந்த துர்க்குணம் வெளியில போகுது, அந்த கபடு வெளியில போகுது, தந்திரம் வெளியில போகுது, பொறாமை வெளியில போகுது, புறங்குறது வெளியில போகுது. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ். நீங்கள் வளரும்படி அந்த துர்க்குணத்தை எல்லாம் ஒழித்து விட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. அம்மாமாருக்கெல்லாம் அழகா தெரியும். ஒரு பிறந்த குழந்தையை எப்படி கவனிக்கணும், எப்படி தாய்ப்பால் கொடுக்கணும், அழகா அம்மாமாருக்கு தெரியும். அப்போ ஒரு குழந்தை பிறந்துட்டு அப்படின்னா, அந்த குழந்தைய எவ்வளவு நேரத்துக்குள்ள கவனிக்கணும், 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் கவனிக்கணும் அம்மாவுக்கு தெரியும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைச்சாச்சு அப்படின்னாலே, புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல நீங்கள் வளரும்படி, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இன்னைக்கு உள்ள செய்தி முக்கியம். நீங்கள் வளரும்படி, அந்த வேர்டை நீங்க மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வளரும்படி, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும் அப்படின்னா, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. நான் ஆவியில பிறந்திருக்கேன். ஆவியில பிறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில உள்ள சொல்றேன், ஈஸியா இருக்கும். புரிந்து கொள்ள ஈஸியா இருக்கும். 2014ல கஷ்டப்பட்டேன். 2015ல கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எத்தனை மணி நேரம் உட்காந்து வாசிப்பேன் தெரியுமா? 8 மணி நேரம் உட்காந்து வாசிப்பேன். ஏன்னா எனக்கு புரியாது. நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது நிதானமா நிப்பாட்டி ஒரு வசனத்தை 5 தடவை 10 தடவை வாசிப்பேன். அதுக்கப்புறம் தான் என் மண்டைக்கு புரியும். நிதானமா வாசிப்பேன். மறுபடியும் 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 வாசிப்பேன். வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியான்னு சொல்லி தர ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. வசனத்து மேல ஒரு தாகம், எப்படியாவது இந்த வசனம் என் இதயத்துக்குள்ள வரணும்னு சொல்லி ஒரு ஆசை. அந்த ஆசையில பல மணி நேரம் உட்கார்ந்து கண்ணீரோடு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் வாசிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் வாசித்துட்டு இருக்கும்போது அந்த பைபிள் அப்படியே என் கண்ணீர் அப்படியே சொட்டு சொட்டுன்னு விழும். இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? பல மணி நேரம் பைபிள் வாசிக்கும்போது என் வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் மாற்றி கொடுத்தார். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நீங்கள் வளரும்படி. நிறைய குடும்பத்துல ஆவியில வளரணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு. ஆனா வளர்றதுக்கு நேரம் கொடுக்கறது இல்லை. செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி கிடந்தா எப்படி ஆவியில வளர முடியும்? என் வாழ்க்கையில நான் ஆவியில வளர்றதுக்கு தேவன் எனக்கு ஒரு கிருபை தந்தாரு. கையில பைபிள் தந்தாரு. அந்த பைபிளை பல மணி நேரம் உட்கார்ந்து வாசிக்க அழகா ஒரு கிருபை தந்தார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டுக்காங்க. என்ன செய்யன்னு தெரியல. நல்ல பெரம்பு இருக்குல்ல, ஆமா, வேற வழியே இல்லை. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. நல்லா யோசித்து பாருங்க. எத்தனை குடும்பத்துல பைபிள் வாசிக்கிறாங்க? எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறாங்க? நான் என் வாழ்க்கையில சொன்ன 8 மணி நேரம் பைபிள் வாசித்தேன் அப்படின்னு. நிறைய குடும்பத்துல கையில பைபிளை எடுக்க மாட்டேங்காங்களே. அப்புறம் எப்படி ஆவியில வளர முடியும்? ஜெபம் மட்டும் பண்றாங்க. கையில பைபிள் யார் எடுத்து வாசிப்பா? வேதம் என்ன தெளிவா எழுதப்பட்டிருக்கு? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயா இருங்கள், தாகமாயிருங்கள். எதுல? வசனத்தின் மேல ஒரு தாகம் வேணும். வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கை இப்படி இல்லையே, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டு இருக்கிறேனே, நான் அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, நான் மனம் திரும்பணுமே சொல்லி ஒரு தாகம் இருக்கணும். என் வாழ்க்கையில ஒரு தாகம் இருந்துச்சு. நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்ததுனாலே, ஐயோ விக்கிரத்துக்கு கொடுத்துட்டேனே, அதை சீன்னு சொல்லி நான் வெறுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு தாகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சீன்னு சொல்லி வெறுத்தேன். மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். அவருடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். உயிர் பிச்சை போட்டார்.
இன்ன வரையும் உயிரோட இருக்கு. கிருபை தந்தார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்னை நீதிமானா மாற்றிவிட்டார். அதனாலதான் நீதிமான். அவரை எந்த அளவுக்கு நான் டேஸ்ட் பார்த்தனோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் வேணுமா? நீங்க கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்க போறீங்க? நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல வீட்டுல டிவி இருக்கு, இல்ல செல்போன் இருக்கு, இல்ல டேப் இருக்கு, இல்லைன்னா லேப்டாப் இருக்கு. பல மணி நேரம் மூழ்கிருந்தாங்க. அதனால ஒவ்வொரு வீட்டுல நீங்க கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான் வளர முடியும். சின்ன பிள்ளைகள் கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் வேணுமா? நீங்க ஆவியில வளரணுமா? தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள், தாகமா இருங்கள். அந்த தாகம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஆவியில வளர முடியும். அதை சிம்பிளா சொல்லிடுறேன். செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா நேரா சார்ஜ் போடணும். அப்பதான் செல்போன் சார்ஜ் ஏறும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அவங்க தான் ஆவியில வளர முடியும். சில குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், 6 நாள் கையில பைபிள் எடுத்து வாசிக்காட்டாலும் நான் கிறிஸ்டியன் தான், நான் வேதக்காரன் தான். சரி, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எங்க? ஆவியில வளரக்கூடிய ஸ்டேஜ் எங்க? வசனமே உள்ள இல்லையே. இருதயத்துக்குள்ள வசனமே இல்லையே நிறைய குடும்பத்துல. என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனேன். எனக்கு தெரிஞ்சு 5 வயசு, ஆமா, சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு தான் போனேன். ஆனா 2014 கஷ்டப்படும் போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அதுவரை என்னுடைய வாழ்க்கையில எங்க போச்சு? எல்லாம் போச்சு, வம்பா போச்சு. என் இதயத்துல வசனமே இல்லை. நான் சர்ச்சுக்கு போன பையன் தான், வார வாரம் சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆனா இதயத்துல வசனம் இல்லை. அதனால காலைவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ, சும்மா நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க, ஆவியில வளரலாம். ஆவியில வளரணும் அப்படின்னா இன்னைக்கு உள்ள செய்தி முக்கியமான செய்தி. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் பொறுமையா செய்தி கேட்டாங்க அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருவசனமாகிய அப்பா களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்க அந்த கிருபை தாங்க. அளவில்லாத அப்பா உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமா தாங்க. ஆவியில வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபையினால் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணட்டும், சத்துருக்கள் அபிஷேகம் நிரப்புங்க. காண்டாமல் இருக்கிறது விலத்தாங்க, கழுகுகளைப் போல செட்டலை வைத்து எழும்ப வேண்டும். கர்த்தர் கிருபை தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் குழந்தையுடைய அக்னி பட்டி விடிட்டு ராஜா, அவனுடைய உள்ளத்துக்குள்ள அக்னி பட்டி விடிட்டும். அப்பா, விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்க எல்லா குடும்பத்து மேல, பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும். எல்லா குடும்பத்திலையும் அக்னி பட்டி விடிட்டும். கல்லான இறுதி எடுத்து போட்டு சதையான இறுதி தாங்க ராஜா. உம்முடைய நல்ல ஆவியை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சந்திக்க வேண்டும். இந்த அதிகாலை வேளையில எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலைனாலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்தில் வேற வேற நாட்டுல இருக்கிறாங்க. அக்னி பட்டி பிடிட்டும், பரிசுத்த அக்னி பட்டி பிடிட்டும். இயேசு ரத்தத்தினால, இயேசு நாமத்தால வானத்துல விட்டு ராஜா, பலகணிகளை திறந்து அப்பா அக்னி அனுப்புங்க ராஜா. ஒவ்வொரு இடத்துக்குள்ளுமே, எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்காங்களோ அப்பா, தேவையில்லா சத்துரு கிரியெல்லாம் இயேசு நாமத்தினால சுட்டு எரிக்கப்படட்டும். எந்தெந்த இடத்துல வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு சகல துர்க்குணம் உள்ள இருக்கோ, கபடு உள்ள இருக்கோ, தந்திரம் உள்ள இருக்கோ, பொறாமை உள்ள இருக்கோ, புறங்குறி அப்பா, அந்த எல்லா தீய குணங்கள், எல்லா சத்துரு கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்ட ராஜா. சகல விதமான துர்க்குணத்தை ஒழித்து விட்டு என்று வேதம் சொல்கிறது. சகல விதமான கபடத்தை ஒழித்து விட்டு என்று வேதம் சொல்கிறது. சகல விதமான பொறாமைகளை ஒழித்து விட்டு என்று வேதம் சொல்கிறது. சகல விதமான புறங்குறதை ஒழித்து விட்டு என்று வேதம் சொல்கிறது ராஜா. சகல விதமான தந்திரங்கள் எல்லாம் ஒழித்து விட்டு வேதம் சொல்கிறது. அப்பா, எல்லா துர்க்கிரியெல்லாம் ஒழித்து விட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல அப்பா, விசேஷமா ஞான பாலின் மேல் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருக்க கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. உங்க பிள்ளைகள் மேல அப்போ உங்க கிருபை வேணும்பா, உங்க கிருபை வேணும்பா, உங்க கிருபை வேணும், உங்க கிருபை வேணும், உங்க அன்பு வேணும்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. இன்றும் எங்களுக்காக பிதாவோட வலது பட்சத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். எந்த குடும்பத்துல எந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்கணும், கர்த்தர் சந்திக்க வேண்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. உம்முடைய ஜீவனங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம்.
எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிபூரணமாக ஆசீர்வதிங்கப்பா. சகல விதமான துர்க்குணத்தையும் நீக்கிருங்கப்பா. நீக்கிருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை டேஸ்ட் பார்க்கணும்ப்பா. உங்க அன்பை நாங்க உணர்ந்து கொள்ளணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. அன்பினால நிரப்புங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமும் மாறட்டும். பூரண அன்பு எங்களுக்கு வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய கையின் கிரியையில் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி அப்பா, நேரத்தை திருடுகிற அந்த எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியையெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேரோட சுட்டெரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே பரிபூரணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கைக்கு எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை தயவாக ஆசீர்வதிங்க. இந்த நாளில் யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சமாதானத்தின் ஆவியானவர் இறங்கி வாங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோம் அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகட்டும். அவனுடைய இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகட்டும். சில குடும்பத்துல தாழ்த்துறாங்க. வேதனையோடு, கண்ணீரோடு, குழப்பத்தோடு, பிரச்சனையோடு, பாரத்தோடு, கடன் பிரச்சனையோடு இணைந்திருக்காங்க. அந்த குடும்பத்துடைய எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை மறுபடியும் ஆசீர்வதிக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். எப்படிலாம் ஒரு மனுஷன் மனம் திரும்பி வாழணும், எப்படிலாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், எவ்வளவு நேரம் வாசிக்கணும், தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கணும். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்க உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு நேரம் பேசுனீங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அவங்க இதயத்தில் இருக்கிற சகல துர்க்குணத்தை நீக்கி போட்டுருங்கப்பா. சகலவித கபடத்தை நீக்கி போட்டுருங்கப்பா. சகலவித தந்திரங்களும் வெளியில ஏறட்டும்பா. சகலவித கபடு வெளியில ஏறட்டும்பா. சகலவித புறங்குறுதல் வெளியில ஏறட்டும்பா. சகல பொறாமைகள் வெளியில ஏறட்டும்பா. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நாங்க மாறுறதுக்கு அர்ப்பணிக்கிறோம். உங்க கிருபினால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தால் முடுங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் கரந்தொட்டு 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்கப்பா, பொருத்தனை பண்ணிலாம் ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக என் தேவன் ஆசீர்வதித்த கிருபைக்கா நன்றி. டெலிவரி புறப்படுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. உங்க பிள்ளைகளோட கத்தர் புறப்பட்டு போங்க, கத்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே வயசு அதிகமாயிட்டு போகுது, திருமணம் முடியாம இருக்கு. நல்ல குடும்பமா தாங்க. நிறைய தேவைகள் உண்டு, வாசல் திறக்கப்பட்டு. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல தவறான தொடர்புகள், விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம். சில குடும்பத்துல அப்பா ஊசி போடுறாங்களாம். எத்தனையோ குடும்பத்துல போதை அடிமையில இருக்கிறாங்க. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க. மாந்திரிகம், பில்லி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. டைவர்ஸ் அளவுக்குலாம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சந்தேகம், பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த குடும்பத்தை எல்லாம் கத்தர் கண்ணோக்கி பாருங்க. எந்தெந்த வீட்டு விரோதமாக எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியிலும் சத்துருக்களை பட்சிக்கிற அங்கின்னு அனுப்பு ராஜா. பட்சிக்கிற ஆவியானவர் இறங்கி வாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்ய எல்லா பொல்லாத தந்திரமான ஆவியில் எல்லாம் வலு சற்பது கிரியை எல்லாம், விக்கிரத்துடைய கிரியை எல்லாம், மாந்திரி கிரியை எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறிக்கப்படும் ராஜா. சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி அனுப்புங்க ராஜா. இன்னுமாக எரிந்து சாம்பலாட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டு எறிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு நாமத்தை சுட்டு எறிக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு நாமத்தை சுட்டு எறிக்கப்படட்டும். எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கோ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்ய எல்லா பொல்லா தந்திரமான சர்ப்பத்தின் கிரியெல்லாம் சுட்டு எறிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறிக்கப்படும் ராஜா. எந்தெந்த வீட்டுக்கு விதமாக தந்திரமாக ஆசீர்வாதத்தை திருடி கொண்டிருக்கோ, தரித்திரத்தை கொண்டு வருகிறதோ, பொல்லாத தந்திரமான சபிக்கப்பட்ட எல்லா பொல்லாத கிரியிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிக்கப்படுறாங்க. எல்லா குடும்பத்தை கத்தர் மனப்பூர்வமாக ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் செழிப்பாக, அப்பா சம்பத்து செழிப்பாக, திருப்தியாக, அப்பா பண்டசாலை திறந்து, பொக்கிசாலை திறந்து,
ஆசீர்வாத கதவுகளை திறந்து எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக கர்த்தர் நிறைவாக ஆசிரிங்க. நிறைவான ஆவியான வரும்போது எல்லா குறைகள் எல்லாம் நீங்கி போகும். எந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ நிறைவான ஆவியான இறங்கி வாங்க ராஜா, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. நிறைவான ஆவியான இறங்கி வாங்க ராஜா. உங்க குடும்பத்தை அப்பா பிள்ளைகளை சந்திங்க. உங்க குடும்பம்ப்பா, உங்க குடும்பம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கத்த சந்திங்க. ஆன்லைன் மூலியமாக வேற வேற இடத்துல வேற வேற நாட்டிலே அப்பா இணைந்திருக்காங்க. சில குடும்பத்துல கையில பைபிள் இல்லாம இருக்கு, ரட்சிக்கப்படாம இருக்காங்க. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க, குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ள பைபிள் வேணும், குடும்ப ஜெபம் வேணும், சர்ச்சுக்கு புறப்பட்டு போகணும், குடும்பமா ரட்சிக்கணும்னு சொல்லி எவ்வளவோ ஆசை இருக்கு. அந்த ஊர்ல சர்ச் இல்லாம இருக்கு. எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் கண் நோக்கி பாருங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகையிலே காணப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற எங்களை தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம். நன்மை செய்கிற பிள்ளைகளா மாற வேண்டும், தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா மாற வேண்டும், நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா மாற வேண்டும், பரிசுத்தமா வாழ வேண்டும், தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய வேண்டும், எப்பொழுது சந்தோஷமா இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாற வேண்டும், எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளா மாற வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த பிள்ளைகளை உயர்த்துங்க. உம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜனங்களை அப்பா கண்ணீரை துடைத்து அந்த குடும்பத்தில் என்ன பாரத்தோடு இருக்காங்களோ, என்ன வேதனையோடு இருக்காங்களோ, என்ன துக்கத்தோடு இருக்காங்களோ, எந்த காரியத்தில் அவமானத்தோடு இருக்காங்களோ, எந்த பிரச்சனையில போராடி ஜெபிக்கணாலோ, எந்த குடும்பத்தில் கேஸ் இருக்கோ, எந்த குடும்பத்தில் பிள்ளைகள் பேசாமல் இருக்கோ, எந்த குடும்பத்தில் கணவர் இல்லாமல் இருக்காங்களோ, எந்த குடும்பத்துல விதவையா இருக்காங்களோ, எந்த குடும்பத்துல திக்கற்ற பிள்ளையா இருக்காங்களோ, எந்த குடும்பத்துல ஊனமுற்றா இருக்காங்களோ, எல்லா குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா உங்க பிள்ளைகளை சந்தித்து பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம் அப்பா நிறைவான ஆவியான வரும்போது எல்லா குறைகள் எல்லாம் நீங்கி போகும். பரிசுத்த ஆவியான இறங்குவாங்க. உங்க பிள்ளைகளை சந்திங்க. கர்த்தர் வந்து சந்திங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாங்குங்க, தப்புவீங்க, தூக்கி எடுங்க. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்க, தாழ்த்துறாங்க. அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்திலே குறைகள் குற்றங்கள் இருந்துச்சோ அந்த பாவத்தை மன்னித்து வானம் திறந்து பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. சகல குடும்பம் செழிப்பா மாறட்டும். தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பட்டயம் எல்லாம் அப்பா அந்த குடும்பத்தை விட்டு நீக்கிருங்கப்பா. தலைமுறை சாபத்துல நீக்கிருங்கப்பா. பொறுமையோடு செய்தி கேட்டாங்க. ஆமா, எங்களுக்குள்ள துர்க்குணம் இருக்கு. ஆமா, பொய் பேசுற குணம் இருக்கு, கபடம் இருக்கு, ஏமாற்றம் இருக்கு, தந்திரம் இருக்குன்னு சொல்லி அப்பா தாழ்த்துனாங்க. அந்த குடும்பத்துக்கு பிரத்யட்சமா ஒரு விடுதலை கொடுங்க. பிரத்யட்சமா ஒரு விடுதலை கொடுங்க. சத்துருவின் கிரியையில இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும். எந்த குடும்பத்துல சகல துர்க்குணம் இருக்கோ அந்த எல்லா பொல்லாத கிரியைகளை அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். எல்லா தந்திரமான சபிக்கப்பட்ட எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும் ராஜா. ரிபோ சாந்தா டானாமா காந்தோ டோ ரபா காந்தோ டோ ரபலா லிபா கபுதுபே கேதுனா ரிமோ சாந்தா டானாமா கபுதுபே கேதுனா ரிபா லஹதன மல ஹரு ஷஹதல மல ஹரது ரிஹல்லபோ ஹொரபி சேதுனி மாரா காந்தோ டோ ரபலா கபுதுபே கேதுனா ரிபா லஹதன மிஹசி லா ரஷலபா ஒரதுனி மா காந்தோ டோ நமரபலா ரிபா லபே ஹசி பில்லஹு ஷலபா கபுதுபே கேதுனா. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் நீக்கி பூரண ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. கடல்ல குடும்பத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து உயர்த்துங்க. வேலைக்கு புறப்படுறாங்க, கம்பெனி வைத்திருக்காங்க, விவசாயத்துக்கு புறப்படுறாங்க, காலவெளியில் எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பூரணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். டிரைவிங் லைன்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க. அந்த குடும்பத்துக்கு அதிகமான ஒரு பாதுகாப்பு வேணும். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் வெளியில புறப்படுறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். முன்னும் பின்னுமா தேவதூதனை பாட்டுங்க. பகலில் மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். கர்த்தர் கூட வருகிற கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் இணைந்து ஜெபிக்கிறாங்க, இவ்வளவு நேரம் செய்தி கேட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு பிரத்யட்சமாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை வேண்டும். உங்க பாதபடியிலே அர்ப்பணித்து தாழ்த்தி பணிந்து அப்பா உங்க மகன் கேட்கிறப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலே தனிமையிலே சில குடும்பத்திலே அப்பா என் மனைவிக்கு இப்படி இருக்கு, நான் இருக்கிற சூழ்நிலை இப்படின்னு சொல்லி எந்த குடும்பத்துல எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கத்த தீர்காயுசு தந்து பூரண சுகம் தந்து பூர்ண விடுதலை தந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கு கத்த ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். தேவன் அருளியா மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. எல்லா
குடும்பத்துக்கும் பூரண விடுதலை வேணும்ப்பா. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். பரிசுத்தவான்கள் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தீர்காயுசு தாங்க ராஜா. மிஷனரிக்காக யாரெல்லாம் பொறுப்படுறாங்களோ, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க அப்பா எழும்ப வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்க, எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க, அப்பா தேசத்துக்குள்ளே விசேஷமா எழுப்பு அக்னி தாங்க ராஜா. கொழுந்துடைய அக்னி பட்டுவிடு ராஜா. எந்த குடும்பத்தில் ஜெபிக்கினாலும் விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் எழுப்புங்க ராஜா. ஜெபிக்கிற பிள்ளைகள் எழுப்புங்கப்பா. தேவனை துதிக்கிற பிள்ளைகள் எழுப்புங்கப்பா. வேதத்தை இரவும் போலுமா தியானிக்கிற பிள்ளைகள் எழுப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணி இரவும் போலுமா ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும். குடும்பத்துக்குள்ள தீர்காயுசு வேண்டும். அப்பா விசேஷமா சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போற செல்போன்ல தேவையில்ல எந்த ஒரு காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உங்க நாம மட்டுமே விடுத்தும் உம்முடைய கரத்துல தாழ்த்து அப்படின்னு இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த காரியத்துக்காக விண்ணப்பத்தோடு ஜெபிக்கணும். சில குடும்பத்துல அப்பா பேங்க்ல நகை இருக்கு, பேங்க் லோன் போயிட்டுருக்கு, ஹவுசிங் லோன் போயிட்டுருக்கு, பர்சனல் லோன் போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் லோன் போயிட்டுருக்கு, விவசாய லோன் போயிட்டுருக்கு, ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க. நிறைய குடும்பத்திலே பல பாடுகள் மத்தியில் கடந்து போகிறாங்க. நிறைய வேதனைகள், துக்கங்கள், சில குடும்பத்திலே பணம் இல்லாமல் நிறைய பிரச்சனையில் வாழ்கிறாங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சில குடும்பத்தில் இன்னைக்கு இவ்வளோ பணம் வேணும். சில குடும்பத்தில் அப்பா யார்கிட்ட போய் கேட்கன்னு சொல்லி தெரியாமல் பல பிரச்சனையில் பண தேவையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளோ ரூபா கடன் அடைக்கணும். சில குடும்பத்தில் குழுவில் வாங்கியிருக்காங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க, திருமண காரியத்துக்கு வாங்கியிருக்காங்க, பிள்ளைகளுடைய படிப்புக்காக வாங்கியிருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நேரடியாக சந்திக்க வேண்டும். இவ்வளோ நேரம் செய்தி கேட்டாங்கல்லப்பா, இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்கல்ல, உங்கள் பிள்ளைகளை பாருங்கப்பா, உங்கள் பிள்ளைகளை பாருங்கப்பா. என்ன இதயத்தில் பாரமாக இருந்தாலும் நீக்கி போட்டுருங்க. கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. சில குடும்பத்தில் கர்ப்பப்பையில் பிரச்சனை, சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை, சில குடும்பத்தில் ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், நரம்பு பிரச்சனை, முதுகு வலி, சில குடும்பத்தில் அலர்ஜி, சொரியஸ் வியாதி, சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக, ஹார்ட் பிரச்சனை, பிளட் சுகர், சில குடும்பத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு சுகர் இருக்குது, சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, சில குடும்பத்தில் லிவர் பிரச்சனை, எத்தனையோ குடும்பத்தில் பலவிதமான வியாதியில் படுத்த படுக்கையில் வயசாயிட்டு மரண தருவாயில் இருக்காங்க. சில குடும்பத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் அப்பா பல சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டு அப்பா இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திப்பீங்களா? அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து பூரண சுகம் தருவீங்களா? எங்களோட அக்கிரமம் எங்களுடைய பாவத்தில் மன்னித்து எங்களை குணமாக்குறவரே உண்மை நாங்கள் அழைக்கிறோம். பரம வைத்தியரே உண்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. எங்களுக்காக பரிகாரியாக அப்பா கர்த்தர் வெளிப்பட்டீங்களே உண்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்திடும் ராஜா. என்னுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து உண்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. இரவும் போலுமா ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தரே சந்தித்து பூரண விடுதலை தந்து சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கும் ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே உள்ளத்துக்குள்ள பாரத்தோடு வேதனையோடு பல விதமான இக்கட்டான சூழ்நிலை அப்ப ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்கப்பா. சிறு பிள்ளைகளை தொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை தொடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. உங்க தொடுதலை அப்பா உணர்ந்து கொள்ளணும். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் என்னை தொட்டு விட்டார், என் வாழ்க்கையை மாத்திட்டார்னு சொல்லி அந்த உணர்வு வரணும்ப்பா. கர்த்தர் தொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தை தொடுங்க ராஜா. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்திலே வேற வேற தேசத்துல இருக்காங்கப்பா. எல்லா ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். காலையில் யாரெல்லாம் வேலைக்கு போகிறோம், ஐடி ஃபீல்டு வேலைக்கு ஜெபிக்கிறாங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்தில் அப்பா சாஃப்ட்வேர் லைனில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். பல மணி நேரம் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. சில குடும்பத்தில் ஐடி ஃபீல்டில் பல மணி நேரம் அப்பா செல்ஃபோனில் லேப்டாப்பில் பல மணி நேரம் உட்காந்துருக்காங்க. அந்த குடும்பத்தை சந்திங்க. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா குடும்பம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய அன்பை உணர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் பொறுப்படுத்துவங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாலும் பிள்ளை நிரப்புங்க ராஜா. விசேஷமா கிருபின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பா அந்த வீட்டினுடைய அளவின்படி கிருபின் வரலாறை தாங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ, யாரெல்லாம் உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு அதிகமான கிருபை தாங்க ராஜா. இரவும் போலுமா மன்றாடி ஜெபிக்கிறாங்க. பரிசுத்தமா நிரப்பி ஆசிரிங்க. இந்த நாளையும் யாரெல்லாம் அர்ப்பணித்தவங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க ராஜா.
காலவெல்லை தாழ்த்துறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரை பொறுப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும் ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லாம் நீக்கி கர்த்தர் எல்லா தேவையிலும் சந்திக்கிற ராஜா. நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுது. கடன் இல்லாமல் வீடு கட்ட கிருபை செய்யுங்க. கர்த்தரே வாசல் திறந்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் அப்பா எத்தனையோ தேவைகளோடு இருக்காங்க. எல்லா தேவைகளும் கர்த்தர் கூட சந்திங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விடணும். அப்பிரயோஜனமான ஊழியக்கார மண்ணாக அர்ப்பணிக்கிறேன், குப்பையா அர்ப்பணிக்கிறேன்ப்பா. கர்த்தரே பொறுப்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமை எல்லாம் ஒருங்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்பு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துவாங்க. காட் பிளஸ் யூ. ஒருவேளை ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064181 நம்பர் தருவோம். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். அதிக அளவில் இணைந்து ஜெபிங்கள், இரவும் இணைந்து ஜெபிங்கள். காட் பிளஸ் யூ. தினமும் 1 நிமிடமா எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.